I congratulate the team of our neurosciences, Dr. Vishwaraj and Dr. Nishant for bringing this to give the awareness to the public. I am Dr. Vijay Sankaran, the Joint Director of Neurosciences at SIMS Hospital. Doing this surgery, இப்போ நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இந்த ஆப்ரேஷன் வந்து எங்க பண்ணியிருக்குன்னா சிபி ஆங்கிள், அதாவது செரிபல்லோ பாண்டைன் ஆங்கிள் அப்படிங்கிற இடத்துல பண்ணியிருக்கு. அந்த இடத்துல பண்ற சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் அன் அன்யூஷுவல் ஆப்ரேஷன். சிம்ஸ்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த சிபி ஆங்கிள் அதிகபட்ச சர்ஜரி பண்றது அநேகமா அதுல வந்து சிம்ஸும் ஒன்னா இருக்கும். ஏன்னா அவ்வளோ சர்ஜரி அந்த சிபி ஆங்கிள் நாங்கள் பண்றோம். ஏன்னா சிபி ஆங்கிள் வந்து டியூமர்ஸ் வருது, இப்போ காட்டினாங்க இல்லையா எம்விடி, இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அந்த சிபி ஆங்கிள். அதனால நாங்கள் ரெகுலராக சிபி ஆங்கிள்ங்கிற ஏரியாவை போய் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். அதில் இந்த எம்விடி பண்றதுமே அன்யூஷுவல் கிடையாது. பட் ஸ்டில் இந்த கேஸ் எதனால ஸ்பெஷல் அப்படின்னா அதை நாங்கள் எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணி எப்படி நல்ல ரிசல்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்பெஷல் ஆகுது. அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ரேஷன் எதுக்காக பண்ணோம், நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மிஸ்டர் சஜித் எப்படி இருந்தார், அவருக்கு எப்படி அந்த லெஃப்ட் சைட் ஃபேஸ் துடிச்சுக்கிட்டே இருந்தது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது எப்படி போயிருச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்க. அது ஏன் துடிக்குது அப்படின்னா, நம்மளுக்கு தமிழில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, நரம்பு அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து 2 வார்த்தைகள் இருக்குது. ரத்த குழாய்க்கு வந்து நாங்கள் பிளட் வெசல்னு சொல்லுவோம், நரம்புக்கு வந்து நர்வ்னு சொல்லுவோம். ரெண்டும் வெவ்வேறு, புரியுதுங்களா? ரத்த நாளம்னு சொல்லுவோம், இதுக்கு வந்து நர்வ்னு சொல்லுவோம். இப்போ வந்து அது ரெண்டும், அந்த முகத்துக்கு வர நர்வும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ரத்த குழாயும் ஒன்று மேலே ஒன்று இடிச்சுக்கிறதுனால, துடிக்கிறதுனால அது வருது. அது என்ன ஆகுதுன்னா, நரம்புக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் இருக்கும். அந்த இன்சுலேஷனை வந்து இந்த ரத்த குழாய் துடிச்சு அந்த இன்சுலேஷனை எடுத்துருது, அதனால வருது. ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ரத்த குழாயை விலக்கி 2க்கும் நடுவில் ஒரு இன்சுலேஷன் டெஃப்லான் மெஷ் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த துடிப்பு குறைஞ்சிரும். இப்போ இதில் இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 2வது கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து சர்ஜரி பண்ணணும். அந்த சர்ஜரி பண்ணும்போது சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஏன்னா அந்த செரிபல்லோ பாண்டைன் ஆங்கிள்னு சொன்னீங்களா, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. உடம்புல பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் வந்து உயிரே இருக்குது. அதாவது த லைஃப் இஸ் சிச்சுவேட்டட் இன் பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்ல இன்ஜுரி ஆச்சுன்னா மூச்சை கூட நிறுத்திடுவாங்க. அந்த இடத்துல அந்த பிரெயின் ஸ்டெம்மை பாதுகாக்கணும். அந்த முகத்துக்கு வர நர்வும் காது கேட்குற நர்வும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த காது கேட்குற நர்வை டேமேஜ் பண்ணாமல் இந்த நர்வ்ல இருந்து அந்த ரத்த குழாயை விளக்கணும். 3வது வந்து அந்த ரத்த குழாய் வந்து விலகிருச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சா, நம்ம எடுத்துட்டோம்னு நினச்சிருவோம். ஆனால் முன்னாடி நம்மளுக்கு தெரியாமல் ஃப்ரண்ட்ல வந்து இன்னொரு ரத்த குழாயை அழுத்திட்டு இருக்கோம். அதை ஃபுல்லாக எடுத்தாச்சா அப்படின்னு தெரியணும். இந்த 3 சேலஞ்சஸையும் நம்ம சர்ஜன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சர்ஜரியை. பட் ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இந்த IONM டெக்னாலஜி டாக்டர் நிஷாந்த் வந்து சொன்னார் இல்லைங்களா, அந்த இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து எங்களுக்கு 3 விஷயத்துல ஹெல்ப் பண்றாரு. 1, அந்த ரத்த குழாய் மேல இருந்த அந்த நரம்பு மேல இருந்த ரத்த குழாய் துடிப்பை பூரா எடுத்தாச்சா, நம்மளுக்கு தெரியாம ஏதாவது ஃப்ரண்ட்ல ஒரு ரத்த குழாய் துடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியாச்சு, இன்சுலேஷன் ஃபுல்லா கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக 1. 2வது அந்த காது நரம்பும் ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காது நரம்பை டேமேஜ் பண்ணாம இந்த ஆப்ரேஷனை பண்றதுங்கிறது 2வது சேலஞ்ச். 3வது பக்கத்திலேயே இருக்கிற இந்த பிரெயின் ஸ்டெம்னு சொன்னேன் இல்லைங்களா, மூளையுடைய முக்கியமான பகுதி, அதுல டேமேஜ் பண்ணாம பண்றோமாங்கிறது 3வது சேலஞ்ச். இந்த 3 விஷயத்திலையும் அந்த IONM டெக்னாலஜி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த சர்ஜரியை பண்ணதுனால தான் இது பிகம்ஸ் அன் அன்யூஷுவல் சர்ஜரி. அதனால தான் நாங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணோம். இட்ஸ் மெயின்லி டு பிரிங் அவேர்னஸ் அமங்ஸ்ட் த பப்ளிக். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க கண்ணு துடிச்சிட்டு இருக்கும். அதுவே ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் போய் ஒரு பப்ளிக்கா ஒரு ஆண்டர்பிரனருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பப்ளிக்ல போய் ஸ்பீச் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம மிஸ்டர் சஜித் சொன்ன மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல, அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டோ கூட எடுக்க முடியல. ஹி லிவ்ஸ் அப்ராட். அவர் அங்கே வெளிநாட்டில் இருக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவர் அடிக்கடி எடுக்க வேண்டி வரும், அது கூட எடுக்க முடியலன்னு சொன்னார் இல்லைங்களா. தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் த பேஷண்ட்ஸ் ஃபேஸ் when they undergo this problem. It's a functional surgery. இது ஒரு கட்டி இருக்கு, உயிருக்கு ஆபத்து, அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ற சர்ஜரி. இப்ப வந்து மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாருக்குமே நம்ம அழகா இருக்கிறது பிடிக்கும் இல்லையா, நம்ம ஃபேஸ் சிமெட்ரிக்கலா இருக்கிறது பிடிக்கும். பப்ளிக் பிளேஸ்ல நம்ம கண்ணடிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்க முடியாது, நம்மளுக்கு தெரியாம அது பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போக்க வைக்கிறதுக்காக இந்த சர்ஜரி பண்றோம். இது ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி. இது நல்லபடியா பண்ணது, அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் கூட்டியிருக்கோம். தேங்க்யூ. இது வந்து பிறவி குறைபாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரத்த குழாயும் அந்த நரம்பும் அதே இடத்துல தான் பல காலமா இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த ரத்த குழாய் போய் துடிக்கிற இடம் வந்து கரெக்டா அந்த நரம்பு உற்பத்தி ஆகிற இடத்துல போய் துடிக்கும். அப்படி துடிக்கும் போது அந்த நரம்புடைய கவரிங் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். அது வந்து உங்க விருப்பம். அதாவது சில பேஷண்ட்டுக்கு அது ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அதனால எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் வலியை கொடுக்கறது இல்லை. பட் சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயம் சொன்னேன். யார் அதுக்காக போய் டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க, யார் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஒரு சொசைட்டில ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் கேட்பாரு. அந்த டாக்டருங்க வந்து அதை கரெக்டான இடத்துக்கு கைட் பண்ணணும். நம்ம கரெக்டா நம்ம மிஸ்டர் சஜித் சொன்ன மாதிரி அவர் 17 டாக்டர் பார்த்தேன்னு சொன்னார். He met 17 doctors before he reached SIMS hospital. ஸோ அது மாதிரி 17 டாக்டர்னால பிக்கப் பண்ணி கரெக்டான இடத்துக்கு அனுப்ப முடியல. He was offered so many medicines. He was offered, he also got 1 injection of Botox. In spite of all those things, அவருக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் he came to தமிழ்நாடு, சென்னை, சங்கரன் போயிட்டு கண்டாக்டர் தான் முதல்ல பார்த்துருக்காரு. ஏன்னா கண்ணு துடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க இங்க அனுப்பிச்சிருக்காங்க. World level sonar, you told on statistics, right? How many people are affected? 1 in 10,000, sir. So it is a rare problem, but the people who have this problem, it is a very severe problem. I will ask Sajid sir to share his journey. That will be more important. அவர் ஏற்கனவே சொன்னாரு, பட் உங்களுக்கு நீங்க புதுசா வந்திருக்கவங்களுக்காக அவர் மறுபடியும் ப்ளீஸ் சொல்லி. வணக்கங்க, என் பேர் சஜித். நான் வந்து கேரளாவிலேருந்து. ஸோ தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்டாக வராது. நான் எனக்கு தெரிய ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் 5 years முன்னாடி 2020 ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்த டைமில் ஐ தாட் இது வந்து ஸ்ட்ரோக்காக இருப்பேன்னு. அந்த டைமில் அடுத்த இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜன், நியூரோ கன்சல்டன்ட் போய் பார்த்தேன். ஸோ அந்த டைமில் இது என்ன வியாதி, வாட் இஸ் த கண்டிஷன், பேர் அது எதுவும் புரியல. ஐயா அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியல. ஸோ வாட் தே டோல்ட் மீ அட் தட் பாயிண்ட் வாஸ் நர்வில் எங்கேயாவது, ஃபேஷியல் நர்வில் எங்கேயாவது, நர்வ் கவரிங்கில் எங்கேயாவது பிரேக்கேஜ் இருந்தாயிருக்கும். அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் காரணம். இப்படி துடிச்சுட்டே இருப்பேன் சொன்னேன். ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் எதுவும் சொல்லலை. பட் இட் இஸ் இப்படிதான் இப்போன்னு சொன்னேன். ஸோ அந்த டைமில் வி தாட் தட் ஓகே, ஹவு டு மூவ் ஃபார்வர்ட், எப்படி இது டயக்னோஸ் பண்ணோம். கரெக்டாக பேர் கூட தெரியாது. 2.5 years அப்புறம் தான் அகெயின் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்டாலஜிஸ்ட் போனேன். அதுக்கப்புறம் நியூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன். அந்த பேரும் கொஞ்சம் வித்தியாசமான பேர், வெஃபலாரோஸ்பாசம் தான் அந்த டைம்ல சொல்லியிருந்தேன். என்னோட கண்டிஷன் அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். For me, it is a hemifacial spasm. Cephalospasm, it's not matching any of that properties. So again, after that, 4.5 years school, the difficulties I faced. எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா, நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு எக்கச்சக்கமாக மீட்டிங் குறையாக்கிற டெய்லி மீட் பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த டைம்லலாம் மீட் பண்ணும்போது எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவார். We'll be arguing, we'll be in calm, we'll be in explaining things. எல்லா டைம்லையும் இது துடிச்சுட்டே இருப்பேன். ஸோ அது பிரச்சனை ஜாஸ்தி இல்லை. இட் இஸ் நாட் எஃபெக்டிங் மீ as a person, it's not affecting them also as a person. ஆனால் at the end of the day, இந்த ஃபுல் ஏரியா வந்து வலிக்கும். வலிக்குன்னா பெயின் இருக்காது, ஆனால் உள்ள மசில் எக்கச்சக்கமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் இருக்குல்ல, அந்த மாதிரி வலிப்பு ஃபுல் ஏரியாவில் இருக்கு. தட் இஸ் ஒன். வீட்டில் எப்படின்னா, ஒய்ஃப் சொல்லியிருந்தேன், போன 6 வாரம் அவருக்கு வந்து இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கிளியராக ரீட் பண்ண முடியல. லாஸ்ட் 4.5 yearsல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரீட் பண்ண முடியலன்னு சொன்னேன். என்ன எமோஷன்ஸ் வந்து அவங்க என்கிட்ட கேட்குவாங்க. நானும் நினச்சேன், ஐ ஆல்சோ தாட், ஏன் இந்த மாதிரி கேட்குறேன்.
ஆர் யூ ஹாப்பி, ஆர் யூ சேட், அந்த மாதிரி கேட்குவேன். கொஞ்சம் நார்மல் டெய்லி லைஃப், ஐ எம் நார்மல் பர்சன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ ஈவன் ஐ ஆல்சோ தாட் why she was asking these things. This is another challenge which my wife, kids, parents, friends also faced. The third challenge was துடிச்சிட்டே இருப்பேன். ஸோ ஃபோட்டோ எடுக்கணுமா, இல்லை பப்ளிக் கேதரிங், பப்ளிக் இதில் ஃபோட்டோ எடுக்கணுமா, எல்லா டைம்லையும் ஒரு கண் அடிச்சுட்டே இருப்பேன். ஸோ இட் வில் பி எதர் கம்மிங் டவுன் ஆர் என்னோட சீக் வந்து இந்த மாதிரி இருப்பேன். ஸோ கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங் ஆயிடுச்சு. ஐஸ் அப்ளை பண்ணோம். ஃபேஷியல் பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஐஸ் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட்டுக்கு போவேன். ஸோ திஸ் வாஸ் another big challenge. Next one was how to cure it. அதுக்கு ஃபர்ஸ்ட் மெடிசின்ஸ் வாஸ் டேக்கன். மெடிசினுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை. செகண்ட் ஆப்ஷனாக சொல்லி பாட்டாக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ பாட்டாக்ஸ் ஆல்சோ அதுக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. 4 months to 6 months தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். ரிப்பீட் பண்ண ஒரு 3-4-5 times மேபி இட் வில் நாட் பி எஃபெக்டிவ் anymore. ஸோ ஒரு வாட்டி பாட்டாக்ஸ் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது பாட்டாக்ஸ் இஸ் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் அகெயின். அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் ட்ரூப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பியர்டெல்லாம் வச்சு, ஸோ இந்த பாட்டை சீக்கு எல்லாம் ட்ரூப் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருந்தேன். பட் பாட்டாக்ஸ் வந்து எனக்கு அது அப்புறம் எஃபெக்டிவாகவே தெரியல. ஸோ ஐ வாஸ் ஸ்டில் ஸ்பாசம் அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ த நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மீ வாஸ் அகெயின், நான் மறுபடியும் டாக்டர்ஸை அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணேன். ஸோ தே செட் த லாஸ்ட் ஆப்ஷன், அதை அவர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொன்னேன். டிஸ்ட்ரக்டிவ் சர்ஜரினா நர்வ் இந்த மசில்ஸில் எஃபெக்ட் பண்ணோம், அந்த மசிலோட கனெக்ஷன் அவர் டேர் பண்ணிமா. ஸோ டீட்டெயிலில் சொல்லலை, பட் திஸ் இஸ் தி ஓவரால் வே. இப்போ அது கூட நான் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் அக்செப்டிங், பிகாஸ் ஃபேஷியலில் மார்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இந்த துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பை தி எண்ட் ஆஃப் த ஈவினிங் அக்கா வரும்போது எனக்கு வந்து மறுபடியும் ஐஸு இல்லை இப்போ இந்த மாதிரி மசாஜ் பண்ணி இதெல்லாம் மதியாயிடுச்சு. ஸோ ஈவன் தேட் ஆப்ஷன் வி வாஸ் திங்கிங். அதுக்கு தான் பிஃபோர் கோயிங் ஃபார் தேட் ஆப்ஷன் நம்ம நினச்சேன், why don't we come to Chennai, Shankar Nethralaya, and we'll go to the main specialist and do one more checkup to confirm if this is the only option. So and the we decided to come to Chennai. First Shankar Nethralaya. So they told specifically to refer to SIMS. So they suggested me, or suggest பண்ண இந்த மாதிரி ஒரு MRI scan. So after getting the scan, அவர் வந்து நியூரோ கன்சல்டன்ட்னா போய் பார்க்க சொன்னார், நியூரோ சர்ஜன் பார்க்க சொன்னார். they referred me to SIMS. the luck part is, அதுன்னு ஒரு லக் இருக்கு, நம்ம நிமித்தம்னாலும் சொல்லுவாங்கல்ல. நான் வந்து சொன்னேன், ஓகே நியூரோ டவுன்லேயும் நியூரோ சர்ஜன்ஸ் இருக்கு, அப்போ அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி we were about to leave Chennai that day. So by some insistence, wife சொன்னா, no, we'll see, come and see here, we'll see here and then we'll make, even if it's one day late, we'll go later. அந்த மாதிரி சொன்னு we came here and met Dr. Vishwaraj at that point. So he explained to us facial எதுவும் தேவையில்லை. So it's I'm not saying it's a relatively simple procedure, but he told me there are certain risks, certain drawbacks, but it's a common procedure done all the way. So we were much relieved. At the time when he told us it is not blepharospasm, it is a relatively normal hemifacial spasm. So there's a cure that has been they are practicing for last 10 to 15 years. So we were much relieved. So then our decision was almost very quick. Within ஒரு மாசத்துக்குள்ள நம்ம டிசைட் பண்ண. So we'll do the surgery, we'll do the procedure in Chennai. நாங்கள் வந்து என்னோட சர்ஜரி டேட் வந்து 21st of December. நான் வந்து 7 to 8 daysல டிஸ்சார்ஜ் ஆனேன் with practically no issues. So this is இது வந்து 6வது வாரம்.
So this is my face as you see. So it is a keyhole surgery, sir. The bone window which we make is very small, only 2 centimeter bone window which we make. If we put it back, almost like a 5 rupee coin opening, then we reach that very complex area. Now here we and Dr. Nishant here are neurophysiologists. When we do the surgery, we have to two things we have to make sure that we make this re-insulation, the insulation which the nerve has lost, put a Teflon coat around it. Plus, we should not damage his other nerves also, because that area, if we get time, I can show the video also. That is still very crucial for him. So we want him to go back normal as he was without the spasm. And after we reach that, we start creating the insulation. I asked Dr. Nishant during the surgery, he with his computers and the knowledge which he gains from the electrodes, the signals, he will tell me whether the insulation is complete or not. Only once he says that insulation is complete, signals are completely back to normal, then I stop it. The centers which do these procedures without the backing of a neurophysiologist, they may end up with an incomplete re-insulation. So after the surgery, when the patient comes up, wakes up, he will again start having the spasm. So the entire procedure goes to fail. So avoid this failure, reduce the risk. This complex procedure becomes much more effective when we do with Dr. Nishant, our neurophysiologist, with their signals and the intra-op neuromonitoring. So this electrical signals which are getting short-circuited out, we control it by putting a Teflon layer, by putting like a wire, we put that insulating layer, something very similar. We do it around it, and the effect during the surgery, when the patient is still under anesthesia, Dr. Nishant will guide us and tell us. So it's a very guided procedure of this intra-op neuromonitoring, guided complex surgery. Dr. Nishant? How long is effective the coating? Sir, it is lifelong, because it is just not the coating, the Rakta body which is causing the damage, we also push it away. So there is no more damage by the vessel also, because we have once pushed it away, it is not going to come back. And we give an additional coating for him. So we will going to keep a watch on his recovery pattern, and we are going to keep a watch for him. But most of the times our patients are, once they are completely free, they remain free. சரி, இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க கவனிக்காம விட்டாலோ டாக்டர் அனுப்புனாலும் வருங்காலத்துல எவ்வளவு பெருசா அவங்களுக்கு அதான் சொல்றேனே, இதுல வந்து உயிருக்கு ஆபத்து எதுவும் கிடையாது. ஸ்ட்ரோக் மாதிரி எல்லாம் இதனால எதுவும் வராது. இது வந்து ஃபங்க்ஷனல் சர்ஜரி. அவருடைய குவாலிட்டி, அவர் நம்மளுக்கே முகம் அழகா இருந்தா தானே பிடிக்கும். அதுக்காக அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சர்ஜரி. அதனால தான் அதுக்கு டாக்டர் அணுகிறதும் அணுகாம இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய விருப்பம். இதனால உயிருக்கெல்லாம் ஆபத்து வரும். எப்ப சார் நீங்க ஃபீல் பண்ணீங்க அந்த அறிகுறியை? 2020. இல்ல சார், சிம்ஸோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ஐஓஎன்எம் டெக்னாலஜி தான் சார். நாங்க வந்து ஆல்மோஸ்ட் நரம்பு, பிரெயின், ஸ்பைனல் கார்டு, பெரிஃபரல் நர்வ்ஸ், நரம்பு மண்டலம்ங்கிறது பிரெயின், ஸ்பைனல் கார்டு, அப்புறம் இங்க கை காலுக்கு வர நரம்புகள் அத்தனையும் சேர்ந்தது தான். இதுல எந்த சர்ஜரி பண்ணாலும் அதுல ஐஓஎன்எம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அதை யூஸ் பண்ணி தான் அந்த சர்ஜரி பண்றோம். அதுதான் எங்களுடைய ட்ரம்ப் கார்டு. அதனால தான் சக்சஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட். இல்ல சார், இட் இஸ் நாட் வெரி வெரி காஸ்ட்லி அட் ஆல். இது யூஸ் பண்ணி பண்றதுனால மேபி ஒரு 30,000 to 40,000 அதிகமாகலாம். பட் நாங்க எங்கெங்கெல்லாம் பேஷண்ட்ஸ்னால அஃபோர்ட் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்ணி தான் பண்றோம். இந்த மருத்துவ காப்பீடு இதுக்கு செயல்முறைக்கு வருங்களா? அதாவது எந்தெந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து மருத்துவ காப்பீட்டுக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதுவும் இருக்கும். அது இன்சூரன்ஸ் தகுதி இருந்தா அதே மாதிரி இதுவும் கவர் ஆகும். So usually within 1 day patient can be discharged, after next day also. But we kept Mr. Sajid for because he was out of country. We wanted to make him completely fit. All the sutures have to be removed, so we kept him for 5 to 6 days. Otherwise, on day 3 we can. No further medications. No further medications. Sir, genetica is in the no genetic, sir. There is no genetic. Some patients have it, some people have it, some don't have it. I mean, genetic, no issues.
Is it coming under cosmetic surgery? So we call it as functional neurosurgery, as Dr. Vijay said. Functional means the life, quality of the life, because the nerve is getting damaged, gets affected. ஸோ இது காஸ்மெட்டிக் இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். தேங்க்யூ ஆல்.